ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் சஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ரெசிபி வீடியோ எதுவும் பார்க்க போகிறது இல்லை. இன்றைக்கி நான் என்னோடய கிச்சனை தான் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னுடைய கிச்சனை ஃபுல்லாக டீப் க்ளீன் தான் செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போன மாதம் தான் க்ளீன் பண்ணேன். எப்படி இருந்தாலும் வீடு அது நம்மளோட வீடு தானுங்களே. அந்த வீட்டை நாம் தானே க்ளீன் பண்ணணும். அந்த வீடு எப்படி இருந்தாலும் நாம் தானே எல்லாமே க்ளீன் பண்ணி வைக்கணும். இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கலாம், நாளைக்கு க்ளீன் பண்ணிக்கலான்னு நம்ம கொஞ்சமாக சோம்பேறியாக இருந்தோன்னா நாள் போயிட்டே இருக்கோம். இன்றைக்கே நம்ம க்ளீன் பண்ணுறோம் என்ற முடிவோடு நாம் அந்த வேலையில் இறங்கிட்டோன்னா தானாக சுறுசுறுப்பு வந்துவிடும் நமக்கு. நான் முதல்ல ஒட்டடையை அடிச்சிக்கிறேன். கிச்சனுக்குள்ளே வெளியில் எல்லா இடத்துலையுமே பயங்கர டஸ்ட்டு இருக்கும். இங்கே வெளிப்பக்கம் எல்லா இடத்துலையுமே நான் ஒட்டடை அடிச்சிக்கிறேன். முதல்ல ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்லாப் எல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வீட்டில் கிச்சனில் மட்டும் ஷீட் போட்டிருக்காங்க. வெயில் காலத்தில் சுத்தமாக நிற்கவே முடியாது. அவ்வளோ ஹீட்டு, அவ்வளோ வரும் வெப்பம். நாம் கிச்சனில் நின்று சமைக்கும்போது குளிச்சுட்டு வந்த மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு அனல் அடிக்கும். அவ்வளோ இதுவாக இருக்கும். இங்கே நான் ஃபுல்லாக ஒட்டடை மட்டும் முதல்ல அடிச்சிக்கிறேன். இப்போ வெயில் காலம் வேலை நின்று க்ளீன் பண்ண முடியாது. இப்போவே பண்ணிட்டோன்னா தான் ஒரு 2 மாதத்துக்கு தாங்கும். தேவையில்லாத வேஸ்ட்டு பொருள் எல்லாமே மூட்டை கட்டி கீழே வச்சாச்சு. படிக்கட்டுக்கு கீழே அது எடுத்துன்னு போய் கடையில் போடணும். இப்போ நான் ஸ்லாப் க்ளீன் பண்ண வந்துட்டேன். ஒட்டடை அடிச்சிட்டேன்னா பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் முதல்ல நம்ம எப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அடுக்கி வைக்கிறோமோ அது ஒரு 10 நாளைக்கு தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அர்ஜெண்ட்டாக நம்ம சமைக்கிறோம், எடுக்கிறோம், வைக்கிறோம். அது ஃபுல்லாகவே கொஞ்சமாக இந்த பொருள் அங்கே அந்த பொருள் இங்கேன்னு போயிடும். திரும்ப அது க்ளீன் பண்ணி திரும்ப நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குன்னு. போன மாதம் தான் க்ளீன் பண்ணேன். இதுக்கே இவ்வளோ தூசி. இன்னும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே நான் விட்டேன்னா அவ்வளோதான். இது நான் அப்படியே பெருக்கி எடுத்துகிட்டு ஒரு ஈர துணி போட்டு நல்லா துடைச்சி விட்டுறேன். துடைச்சி அதுக்கப்புறம் காஞ்ச துணியையும் நான் துடைச்சி விட்டுறேன். ஃபுல்லாக எப்போவுமே நம்ம க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக சைடில் எல்லா இடத்துலையுமே நாம் இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணிடணும். குட்டி குட்டி பூச்சிங்க எல்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம இந்த மாதிரி தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணும்போது வந்துடும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆமாம் நான் எறும்பெல்லாம் வரும். அதுக்காக தான் நான் எறும்பு சாப்பீஸ் எடுத்து போட்டிருக்கேன் எல்லா சைட்லேயுமே. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு. இப்போ நான் அந்த எல்லா டஸ்ட்டையுமே நான் முறம் வச்சு எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. இப்போ நான் துணியை ஈரம் பண்ணி ஃபுல்லாக துடைச்சிக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையுமே. ஒரு 2 நாளைக்கு தான் நான் இந்த இடத்துல இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக இருக்கும். திரும்பவும் டஸ்ட்டு வரும். அடிக்கடி நம்ம வீட்டை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா தான் நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். காஞ்ச துணியை வச்சு நான் ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடுறேன். நான் துடைக்கும் போதே பாருங்கள் எப்படி காயுதுன்னு. அது அப்போன்னா பார்த்துக்கோங்க அந்த இடம், அந்த கல் எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு. சல்லுன்னு காஞ்சிடும். அது எப்படி காயுது பாருங்கள். அவ்வளோ ஹீட்டு இந்த இடம். துடைச்சி எடுத்துகிட்டு நான் பாருங்கள் எப்படி காயுது பாருங்கள். ஒரு செகண்ட் கூட இல்லை, சல்லுன்னு காஞ்சிடும் அது. சரி இப்போ நான் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாமே துடைச்சி ஈர துணியில் துடைச்சி அதுக்கப்புறம் காஞ்ச துணியில் துடைச்சி நான் எல்லாமே எடுத்து அடுக்கிக்குவேன்.
ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா பாக்ஸும் எல்லா மளிகை சாமான் போட்டு வச்சுருக்கிற பாக்ஸு அது எல்லாமே நான் துடைச்சி இந்த மாதிரி ஈர துணியிலையும் காஞ்ச துணியிலையும் துடைச்சி எடுத்து வச்சுடுவேன். கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சிட்டோன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பாக்ஸு என் பையன் ஆசைப்பட்டு வாங்கினான். எனக்கு பூஸ்ட்டு தான் வேணும், அதில் அந்த கப்பு வருது அதுதான் வேணும்னு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் ஒரு வாரம் தான் யூஸ் பண்ணான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் எந்த பொருளாக இருந்தாலும் அப்படியே பாக்ஸோடு தான் வச்சுடுவேன். ஏன்னா இங்கே ரொம்ப டஸ்ட்டுங்க, அப்படி இருக்கும் டஸ்ட்டு. அதனால் நான் அப்படியே வச்சுடுவேன், எடுத்தே வெளியில் வைக்க மாட்டேன். வேணுன்றப்போ யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதுக்குள்ளே போட்டு வச்சுடுவேன். இது மண் கப்பு, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பு. இது 2 இருக்குது எங்கக்கிட்ட. இப்போ வெயில் காலம் இல்லையா, இனிமேல் இதில் தான் குடிப்போம். ஜூஸாக இருந்தாலும் சரி, எதோ போட்டு தண்ணி போட்டு குடித்தாலும் ஜில்லுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். குட்டி குட்டி ஸ்பூன் எல்லாம் நான் இந்த மாதிரி கப்பில் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், கரெக்டாக அந்த அளவு நான் அடுக்கி வச்சுட்டேன். பாருங்கள், சாப்பர் கூட நான் கவரில் தான் போட்டு வச்சுருக்கேன். வேணுன்றப்போ எடுப்பேன், திரும்பவும் அதுக்குள்ளேயே வச்சுடுவேன். இப்போ அடுத்தது கீழே இருக்கிற ஸ்லாப் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். இது ஃபுல்லாகவே இது எல்லாமே சின்ன சின்ன பாட்டில், கண்ணாடி பாட்டில். இது நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன். இது நான் எல்லாமே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. ஃபுல்லாகவே டஸ்ட்டு தான். இதையும் நான் பெருக்கிட்டு சுத்தமாக பெருக்கிட்டு நான் ஈர துணி வச்சு துடைச்சிடுறேன். ஒரு இடம் விடாமல் நல்லா நம்ம தூசி தட்டணும், அப்போ தான் க்ளீனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நான் துடைச்சிட்றேன். ஃபுல்லாக துடைச்சி மேலே எப்படி நான் க்ளீன் பண்ணேன்னா அதே மாதிரி தான் இந்த நடுவில் இருக்கிற ஸ்லாப்பு. இந்த கிச்சனில் இந்த ஒரே ஒரு ஸ்லாப் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இடத்துலையும் ஸ்லாப் இல்லை. இது ஒன்று தான், பெருசாக இருந்தாலும் இது ஒன்று தான் இருக்குது. ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு இப்போ நான் மளிகை சாமான் போட்டு வச்சுருக்கிற எல்லா பாக்ஸுமே எடுத்து வச்சிடுறேன். அதுவும் ஈர துணியை போட்டு துடைச்சி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிடுறேன். பாருங்கள், இதுவும் எப்படி காயுது பாருங்கள். ஒரு செகண்ட் கூட இல்லை, அப்படி காஞ்சிடும். இந்த கண்ணாடி பாக்ஸ் வந்து 2 தான் வாங்கினேன். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாக்ஸு. அப்புறம் இந்த ஜாடியில் இருக்கிற மூடி வந்து என் பொண்ணு உடச்சிட்டா கீழே போட்டு. அதனால் நான் இந்த மூடி தான் போட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாகவே நான் துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து அடுக்கிட்டுறேன் நான் கரெக்டாக. ஃபுல்லாக கரெக்டாக நான் அடுக்கிட்டேன். எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நான் அடுக்கியிருக்கேன். சமைக்கும் போது பட்டு பட்டுன்னு எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் அடுக்கி வச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி அடுக்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அடுக்கி இருக்கிறது நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ அந்த சர்க்கரை அது எடுத்து கவரில் தான் இருக்குது, அதை எடுத்து போடணும். இப்போ இந்த டேபிளை எடுத்துகிட்டு வந்து நான் வெளியில் வச்சு தண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்துடுறேன். இந்த டேபிள் வாங்கியும் நாம் ஒரு 10 வருஷத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பத்திரமா வச்சுருக்கோம் நாம். முதலாக நாங்கள் தண்ணி குடித்தனம் போகும்போது டிவி வைக்கிறதுக்காக வாங்கினோம். இப்போ அது கிச்சனில் யூஸ் ஆகுது நமக்கு.
ஃபுல்லாக தண்ணி போட்டு நான் சோப்பு போட்டு நாரை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன். அந்த இடத்த எல்லாமே ஃபுல்லாக சுத்தமாக நான் தொடப்பம் வச்சு பெருக்கி நல்லா ஃபுல்லாக பெருக்கி எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லா பொருளும் எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ டஸ்ட்டு வருதுன்னு பாருங்கள். இத்தனைக்கும் நான் அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு இடம் விடாமல் நான் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுறேன். இப்போ நான் அடுப்பு கேஸ் வச்சுருக்கிற இடத்துல சோப்பு போட்டு நார் போட்டு நல்லா கழுவிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சுத்தமாக நம்ம நார் போட்டு நல்லா கழுவிக்கணும். எல்லா இடமே நான் ஒரு இடம் கூட விடாமல் நல்லா கழுவிக்கிறேன். அது முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து இந்த விம் இருக்கு இல்லையா, லிக்விடு, அது போட்டு தான் நான் கழுவுறேன். ஃபுல்லாக எல்லா பொருளுமே எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கழுவி விட முடியும். ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு இப்போ பாருங்கள், டேபிள் எல்லாம் எடுத்துன்னு வந்து உள்ளே வச்சுட்டேன். இப்போ தான் கிச்சன் பார்க்குறதுக்கு கிச்சனாட்டும் இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லா பொருளுமே எடுத்து அடுக்கிட்டேன். அப்போ கூட அங்கே முன்னாடி வந்து கவரில் மிளகாய் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து பாக்ஸில் போடணும், அது கழுவுறதுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது இந்த ஸ்டாண்ட் பற்றி சொல்லி ஆகணும். இந்த மாதிரி ஸ்டாண்ட் எத்தனை பேர் வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டாண்ட் ஒன்று இல்லைன்னா இதுக்குள்ளே ஃபுல்லாக பாதி அளவு பாத்திரம் போதும். இதுக்குள்ளே அவ்வளோ பாத்திரம் இதுக்குள்ளே அடங்குது. இது ஒன்று இல்லைன்னா ரொம்ப திண்டாட்டம் தான். இது ஒன்று இருக்கிறதுனால ரொம்ப பாத்திரம் நிறைய இருக்கிற மாதிரியே காட்டாது. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே அடங்கிடும் எல்லா பாத்திரமுமே. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள், எவ்வளோ பாத்திரம் நான் எடுத்து வைக்கிறேன், அது ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். எல்லாமே கழுவி காய வச்சு எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களால் தொடர்ந்து வீடியோ போட முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் வந்து டீப் க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த கிச்சன். நான் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்றது நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாமே வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுப்பாரு. அவர் செஞ்சு ஃபுல் வேலையுமே அவரே தான் செய்வார். நான் வந்து சும்மா இது எடுத்து கொடுக்கணும், அது எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சும்மா ஹெல்ப் தான் செய்வேன் நின்றுக்கிட்டு. அவர் தான் எனக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுப்பாரு. இன்றைக்கி நானே எல்லா வேலையுமே செய்கிறேன். ஃபுல் க்ளீனிங் வீடியோ ஃபுல்லாகவே இது நான் க்ளீனும் பண்ணிக்கிட்டு வீடியோவும் எடுத்திருக்கேன். இப்போ என்னாலேயும் முடியும்னு நான் நிரூபித்து காட்டியிருக்கேன். நீங்களும் உங்களால் முடியும்னு நிரூபித்து காட்டுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருந்தால் நம்ம அந்த வேலையில் ஜெயித்த மாதிரி தான். எல்லோரும் நினைப்பீங்க, என்னடா இவ சாதாரண ஒரு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறா, என்ன ஒரு ராக்கெட்டில் போன மாதிரியே பேசுகிறாளேன்னு. சாதாரண கிச்சனாக இருந்தாலும் ராக்கெட்டில் போகிறதா இருந்தாலும் அதுக்கும் நமக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கணும், நமக்கு இந்த வேலை முடியும் அப்படின்னு. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே எல்லா பாத்திரமே எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் இதுக்குள்ளே போகுதுன்னு. எனக்கே இத்தனை வருஷமாக நானே யூஸ் பண்ணுறேன். எனக்கே இப்போ தான் எனக்கே தோணுது, எவ்வளோ பாத்திரம் இதில் போகுது, இது இல்லைன்னா நான் வேறு என்ன ஸ்டாண்டு வச்சுருப்பேனோ அப்படின்னு. அவ்வளோ பாத்திரம் இதுக்குள்ளே போவோம். எல்லாமே இதில் தான் நான் எடுத்து வைப்பேன். இன்னும் பாதி பாத்திரம் கழுவாமல் வச்சுருக்கேன் அப்படியே, அதுவும் கழுவி எடுத்து வைக்கணும். நான் காட்டுறது ஸ்லோவாக காட்டியிருந்தாலும் கடன்னு வேலை முடிஞ்சிச்சு எனக்கு.
ரம்ஜானுக்கு எல்லோரும் துணி வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு. நாங்கள் இன்னும் வாங்கலை, இனிமேல் தான் போய் வாங்குவோம். நீங்கள் எல்லோரும் வாங்கிட்டீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக எல்லா பாத்திரமே நான் கழுவி காய வச்சு எடுத்துன்னு வந்து வைக்கிறேன். எல்லா பாத்திரமும் அந்தந்த இடத்துல நான் எடுத்து கவுத்தி வைக்கிறேன். என்னுடைய கிச்சனை நான் எப்படி வச்சுருக்கேன்றது தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு போய் முதல்ல க்ளீன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். எல்லா கரண்டியுமே நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் வீடியோ எடுக்கும் போது தான் வெளியிலேருந்து எல்லா சத்தமுமே வரும், வெளியில் வண்டி சத்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.